अथ नवमोऽध्यायः। 9வது अध्यायं 13வது श्लोकम्। மயக்கத்தினால ஜனங்கள் என்ன வழிபடுறதில்லை, என்ன புரிஞ்சுக்கிறதில்லை அப்படிங்கிறது சொன்ன பகவான், பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல போறார். 13வது ஸ்லோகம். மகாத்மானஹ து மாம் பார்த்த दैवीं प्रकृतिं आश्रिताः भजन्ति अनन्य मनसः ज्ञात्वा भूत आदिं अव्ययम्. மகாத்மானஹ அல்ல, விசர்க்கம் வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு தூ வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு தா வர்க்கம் வந்ததுன்னா, சாத்தா ரெண்டு வந்ததுன்னா விசர்க்கம் என்ன ஆகும்? நமக தே நமஸ்தே மாதிரி இஸ்ஸா மாறும். அப்போ மகாத்மானஸ்து. அடுத்தது மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாக ரெண்டு சேரும்போது பிரகிருதிம் ஆஸ்ரிதாக. பஜந்தி அனன்ய சேரும்போது பஜந்தி அனன்ய மனசக. மூச்சு எடுத்தோம்னா மனசகன்னு சொல்லுவோம். அப்படி மூச்சு எடுக்கல அப்படின்னா சேர்த்து சொல்றதா இருந்தா அந்த இடத்துல அக விசர்க்கம். அடுத்தது மெல்லினம் அல்லது வல்லினம் வரல, அப்ப அக விசர்க்கம் என்னவாகும்? ஓவா மாறும். நமோ நாராயணாய அது மாதிரி. அப்போ மனசோ அப்படின்னு மாறும். அப்புறம் பூத்த ஆதிம் சேரும்போது பூத்தாதிம், அதுவும் அவ்வியம் சேரும்போது பூத்தாதிம் அவ்வியம் அப்படின்னு மாறும். பார்த்த அர்ஜுனா, பார்த்த அப்படிங்கிறது பிருத்தாவுடைய பிள்ளைகள். அது தர்மரா இருக்கலாம், பீமனா இருக்கலாம், அர்ஜுனனா இருக்கலாம். கௌந்தேய அப்படின்னாலும் குந்தியினுடைய பிள்ளைகள் தான். அதுவும் இந்த 3 பேருமே இருக்கலாம். ஆனா இங்க நமக்கு நிற்கிற 2 பேரும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும். அதனால நாம் இந்த இடத்துல பொருத்தமான அர்த்தம் அர்ஜுனன் எடுத்துக்கிறோம். ஹே அர்ஜுனா, தூ மாறாட்டு. மயங்கரங்களை பற்றி இவ்வளோ நாள் சொன்னேன். இனி அடுத்தது மகாத்மாக்களை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு மாறா மகாத்மாக்கள். மகாத்மானக தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதாக, என்னுடைய தெய்வீக பிரகிருதியை சார்ந்து, அனன்ய மனசக வேற விசாரம் எண்ணம் இல்லாம பஜந்தி என்னை வழிபடுகிறார்கள். ஏன் அப்படின்னா
பூதாதிம் பூதங்களுடைய ஆதி தொடக்கம், அதை படைக்கிறவன், காக்கிறவன், அழிக்கிறவன், எல்லாம் லயப்படுத்துகிறவன் எல்லாமே நான் தான் தெரிஞ்சு அவ்வியம் அழியாத என்னை வழிபடுகிறார்கள். அப்போ மகாத்மானக பூதாதிம் அவ்வியம் மாம் ஞாத்வா, பூத ஆதியான அவ்வியமான என்னை அறிந்து. எப்படி அறிகிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தான் சொன்னீங்க மாயினால மயங்கி போய் என்னை வழிபட மாட்டாங்க, மோகத்தினால இருக்காங்க அப்படின்னு. இவங்க என்னுடைய பிரகிருதிக்கே 2 குணம் உண்டு. ஒன்று அதுக்கு தெய்வீக குணம், அந்த தெய்வீக குணத்தை இவங்க கையெடுத்துக்கிறாங்க. நமக்கு பிறகு ஒரு அத்தியாயம் வரப்போகுது, தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்னு ஒரு அத்தியாயம் வரப்போகுது. இல்லை இங்கே பிரகிருதிக்கு கத்தி இருக்கு, கத்தி நல்லதா கெட்டதா அப்படின்னா அது பயன்படுத்துகிற அளவு பொறுத்து. அது மாதிரி இந்த பிரகிருதி மாயை அப்படிங்கிறதும் நாம் பகவானை அடையணும்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நல்ல வழிக்கு பயன்படுத்தணும்னு முயற்சி பண்ணோம்னா அது நமக்கு நல்லதாக பயன்படும். கெட்ட வழிக்கு பயன்படுத்தணும்னு வச்சா அது கெட்டதாக பயன்படும். அதனால் இவங்க தெய்வீம் பிரகிருத்தியை பயன்படுத்தி, இந்த தெய்வீம் பிரகிருத்தின்னா என்ன அப்படின்னா, ஷம தம தயா ஸ்ரத்தா இந்த மாதிரிப்பட்ட நல்குணங்கள் அதை அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னை வழிபடுகிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ ஸ்லோகத்தை படிப்போம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாः தைவீம் பிரகிருதிம் ஆஸ்ரிதாः பஜந்த்யனன்யமனசः பஜந்த்யனன்யமனசः ஞாத்வா பூதாதிமவ்யயம் ஞாத்வா பூதாதிமவ்யயம். இப்போ சேர்த்து படிப்போம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதிமாஸ்ரிதாः பஜந்த்யனன்யமனசோ ஞாத்வா பூதாதிமவ்யயம். அடுத்தது 14. சததம் கீர்த்தயந்தः மாம் யதந்தः ச திருடவ்ரதாः நமஸ்யந்தः மாம் பக்த்யா நித்யயுக்தாः உபாசதே. இப்போ அவங்க என்ன வழிபடுவாங்க அப்படின்னு பகவான் சொன்னார். எப்படி வழிபடுவாங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். மாம் சததம் கீர்த்தயந்தக, என்னை எப்பொழுதும் கீர்த்தனை பண்ணுவார்கள். திருட விரதாக, உறுதியான விரதத்தோட. யதந்தக, முயற்சி செய்வார்கள் என்ன அடைகிறதுக்கு.
நமஸ்யந்தக என்னை வணங்குவார்கள், பக்தியா பக்தியோடு என்னை வணங்குவார்கள், நித்திய யுக்தாக எப்பொழுதும் ஒருமுகப்பட்ட மனசோட உபாசதே வழிபடுவார்கள். ஒரு நவவித பக்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கீர்த்தனம் சேவனம் அப்படின்னுலாம். பகவான் இந்த மாதிரி என்னை அவர்கள் மகாத்மாக்கள் பக்தர்கள் வழிபடுவார்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ சந்தி சததம் அந்த அனுஸ்வாரம் அடுத்தது கா வர்றதுனால இங்கு அப்படின்னு மாறிடும். சததங் கீர்த்தயந்தக, கீர்த்தயந்தக அக விசர்க்கம், அடுத்தது வல்லினம் வரல. அப்போ அந்த அக விசர்க்கம் என்னாகும்? ஓவா மாறும். நமோ நாராயணா அது மாதிரி. அப்போ கீர்த்தயந்தோ மாம், அந்த மாம் அனுஸ்வாரம் நம்ம மூச்சு எடுத்தோம்னா அப்படியே, அப்படி மூச்சு எடுக்கல சேர்த்து படிக்கிறோம்னா அடுத்தது வரக்கூடிய யாவை மூக்கால சொல்ற யாவா மாத்திரும். அப்போ மாயதந்தக அப்படின்னு மாற்றும். யதந்தக விசர்க்கம், அடுத்தது சா இருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு கஷடத்தப்பா வந்ததுன்னா அதுக்குன்னு தனி இது இருக்கு. இந்த இடத்துல சா வந்திருக்கு. சாவுக்கும் ஷாவுக்கும் ஒரே விதி, அது இஷா மாறும். அப்போ யதந்தஷ்ச அப்படின்னு மாறும். திருட விரதாக அப்படியே. நமஸ்யந்தக விசர்க்கம், அதுக்கு பிறகு சா வந்திருக்கு. இது கீதையில் பல இடங்களில் திருப்பி திருப்பி வர்றது தான். அப்போ விசர்க்கம் என்னாகும்? இஷா மாறும். அப்போ நமஸ்யந்தஷ்ச. அடுத்தது மாம் பக்தியா நித்தியயுக்தா. இந்த நித்தியயுக்தாக அப்படின்னு பன்மை, அது மறைஞ்சிடும். அதனால நித்தியயுக்தா அப்படின்னு ஆகும். உபாசத்தை. இப்போ ஸ்லோகம். சததங் கீர்த்தயந்தோ மாம், சததங் கீர்த்தயந்தோ மாம், யதந்தஸ்ச திருடவ்ரதாः, யதந்தஸ்ச திருடவ்ரதாः, நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா, நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா, நித்யயுக்தா உபாசதே, நித்யயுக்தா உபாசதே. சேர்த்து படிச்சா சததங் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாः, நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்தா உபாசதே. சேர்த்து படிக்கும்போது முதல் வரியில மாயதந்தஸ்ச, மாம்னு உதடு ஒட்டக்கூடாது. ஒட்டாமலேயே மாம்லேருந்தே யாருக்கு போயிடலாம். மாயதந்தஸ்ச அப்படின்ட்டு. இதில் மகாத்மாக்கள் பக்தர்களை பற்றி பகவான் சொல்கிறாரு. இது நம்ம இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கலாம். இப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் மகாத்மாக்கள் பக்தர்கள். இனி அவங்க என்னென்ன விதத்துல எல்லாம் வழிபடுவாங்க, எப்படி வழிபடுவாங்கன்னு சொன்னார். அடுத்தது என்னென்ன விதத்துல எல்லாம் வழிபடுவாங்க அப்படின்ட்டு 15ல் சொல்றார். ஞான யஜ்ஞேன ச அபி அன்யே யஜந்தஹ மாம் உபாசதே ஏகத்வேன
பிருத்தக்த்வேன பகுதா விஸ்வதோமுகம். அதை வேணா ரெண்டா பிரிச்சு படிப்போம். விஸ்வதஹ முகம். பகவான் ஏற்கனவே 4வது அத்தியாயம் நினைக்கிறேன், யஜ்ஞங்கள்ல ஞான யஜ்ஞம் உயர்ந்தது, சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞான யஜ்ஞம்னா என்ன அப்படின்னா, சாஸ்திரங்களை படிக்கிறது, உபனிஷத்து, கீதை, இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிக்கிறது, அது ஞான யஜ்ஞம். இப்போ அதை முதல்ல ஏற்கனவே அதுதான் தலை சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறதுனால அதை இங்கே முதல்ல சொல்கிறார். ஞான யஜ்ஞேன அந்யே, சில பேர் யஜந்தக வழிபடுகிறார்கள், மாம் உபாசதே, என்னை வழிபடுகிறார்கள், ஞான யஜ்ஞத்தோடு பூஜிப்பவர்களாக என்னை வழிபடுகிறார்கள். இப்போ பூஜை அப்படின்னா அது பல விதமாக இருக்கலாம். அர்ச்சனை பண்ணுறது, மணி அடிக்கிறது, கோவிலை சுற்றி வர்றது, அல்லது கோவிலை சுற்றி உழவார பணி பண்ணுறது, இப்படி பல விதம் இருக்கலாம். அதில் தலை சிறந்த விதம் அதை முதல்ல பகவான் சொல்கிறார். சாஸ்திரங்களை படித்து பகவான்னா யார், உலகம்னா என்ன, பகவானுக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம், நாம யார், பகவான் யார், நமக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் உணர்ந்துக்கிட முயற்சி பண்ணுறது தலை சிறந்ததுக்குனால அதை முதல்ல சொல்கிறார். இனி அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏகத்துவேன, பகவான் ஒன்று தான் அப்படின்னு சில பேர் வழிபடுவாங்க. சில பேர் பிருத்தக்துவேன, ஆதி சூரியன், பிள்ளையார், முருகன், தேவி, இந்த மாதிரி வேற வேற தனக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும், அந்த இஷ்ட தெய்வமாகவும் வழிபடலாம். பிருத்தக்துவேன, அந்த பரபிரம்மம் இப்படி வேற வேற வடிவங்கள்லையும் இருக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேற வேற வடிவங்கள்லையும் வழிபடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இப்படி பண்ண மாட்டாங்க. என் ஜாமி தான் ஜாமி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த முட்டாள்கள் லிஸ்ட்ல வராது. அந்த பகவான் தான் எனக்கு பிடிச்ச இந்த ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு வழிபடுவாங்க. பகுதா, பல விதமா, அதாவது பகவான் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிற தெய்வ வடிவங்கள்ல மட்டும் இல்லை, இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமே பகவான் தான். அந்த ராமகிருஷ்ணர் ஒரு தடவை இந்த மாதிரி அத்வைதம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. விவேகானந்தர் அப்படி ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்காரு. எல்லாமே பிரம்மம் தான், இந்த உலகத்தில் பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்போ விவேகானந்த சாமி ராமகிருஷ்ண வரக்கூடிய புதுசு. அப்போ அவர் வெளியே கூட இருந்து கூட சொன்னாரா, ஆமாம் இந்த டேபிளும் பிரம்மன் தான், இந்த பூஜாவும் பிரம்மன் தான், இப்படி கிட்ட அடிச்சாரா. அதை ராமகிருஷ்ணன் கேட்டுட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். வந்த பிறகு அவருக்கு மேலே தொட்டோன்னு அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு கிண்டல் அடிக்க மாட்டாரு அப்படின்ட்டு அந்த கதை போகும். அது மாதிரி பகுதா அப்படின்னா நோக்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு எல்லாத்தையுமே தெய்வமாக, தெய்வ வடிவத்தில் தெய்வத்தை வழிபடுறதும் நிறைய பேருக்கு ஈஸி. ஆனால் எல்லாத்தையும் தெய்வமாக பார்க்கறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது. அப்படியும் சில பேர் வழிபடுவாங்க. அதாவது விஸ்வரூபமாக, அதான் விஸ்வத்தோ முகம், விஸ்வரூபமாக என்னை வழிபடுவார்கள். இன்னும் 1-2 அத்தியாயம் தாண்டின உடனே விஸ்வரூப தர்சன யோகம்னு ஒரு அத்தியாயமே வரப்போகுது. இப்படி பல விதங்களில் என்னை பக்தர்கள் வழிபடுவார்கள். இதில் ச அபி அந்யே சேரும்போது சாப்யன்யே அப்படின்னு மாறும். யஜந்தக அக விசர்க்கம் தொடர்ந்து வல்லினம் வரல. அப்போ என்னாகும்? அக விசர்க்கம் ஓவா மாறும். நமோ நாராயணாய மாதிரி. அப்போ யஜந்தோ அப்படின்னு வரும்.
விஸ்வத்தக முகம், இங்கேயும் அக விசர்க்கம். அடுத்தது தொடர்ந்து வல்லின வரல, அப்போ அக விசர்க்கம் எப்படி மாறும்? ஓன்னு மாறும். அப்போ விஸ்வத்தோ முகம். படிப்போம் ஸ்லோகம். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு இது, நிறைய இடங்கள் அது தப்பு நடக்கிறதுனால, நம்ம ஏற்கனவே சம்ஸ்கிருத கிளாஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கூடுதலாகவும் சொல்கிறேன். அந்த ஞான அப்படிங்கிறது இஜ்ஜு ஞா, இக்கு ஞா கிடையாது. இஜ்ஜு ஞா தான் அங்கே வரும். இஜ்ஜு ஞாவும் சேர்ந்து ஞா, அவ்வளோதான். இப்போ இஜ் ஞா கிடையாது, ஞா. அப்போ ஞான யஜ்ஞேன, அங்கேயும் அதே மாதிரி தான் இஜ்ஜு ஞா தான், யஜ்ஞேன. சில புஸ்தகங்களில் அவங்க சில காரணங்களாக இக்கு ஞா போடுறாங்க, அது நம்மளை தப்பாக உச்சரிக்க தூண்டக்கூடியதாக இருக்கும். அப்படி யாருக்காவது இருந்ததுன்னா அதை இஜ்ஜு ஞான்னு திருத்திடுங்க. நியாயமாக நீங்கள் தமிழ் பார்க்கக்கூடாது, சம்ஸ்கிருதம் மட்டும்தான் பார்த்து படிக்கணும். யஜந்தோ யஜந்தோ மாமுபாசதே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன. அந்த ப்ருதக் கம்ப்ரஸர் மோட்டர் வந்து வர மாதிரி வரணும். ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். இந்த பகுதா அது மாதிரி விஸ்வதோ முகம், பகுதா விஸ்வதோ முகம். இதில் வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து படித்தாலும் பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியாது. ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாமுபாசதே ஏகத்வேன ப்ருதக்த்வேன பகுதா விஸ்வதோ முகம். விஸ்வதோன்னு ஆயிடக்கூடாது, விஸ்வத்தோ அந்த அப்படியே இருக்கணும். பதினாறு. இப்படி பலவிதமாக வழிபடுறாங்க. சரி, ஒன்றை மட்டுமே வழிபடுறது எப்படி? பலவிதமாக வழிபட்டாலும் எப்படி ஒன்றை மட்டுமே வழிபடுறாங்க அப்படின்னு கேட்டால் 16 அகம் கிரதுகு. அகம் யஜ்ஞக ஸ்வதா அகம் ஔஷதம் மந்திரஹ அகம் அகம் ஏவ ஆஜ்யம் அகம் அக்னிஹி அகம் சுத்தம். நம்ம இதை மாதிரி ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கோம். 4வது அத்தியாயத்தில் பலவிதமான யஜ்ஞங்கள் சொல்லும்போது இதோட தான் தொடங்குவார். அதுக்கப்புறம் தான் யஜ்ஞங்களுடைய வகைகளை சொல்வார். நாம் அதை சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மந்திரமாகவும் சொல்கிறோம். என்ன ஸ்லோகம்? பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம்
பிரம்ம கர்ம சமாதினா. அந்த ஸ்லோகத்துக்கு கிட்டத்தட்ட ஒத்து வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இது. நாலு 24 நினைக்கிறேன். இன்னும் பக்கத்தில் குறிச்சு வச்சுக்கலாம். ஆமாம், 4:24. இங்க பகவான் சொல்றார், அகம் கிரதுஹு, நான் தான் கிரது. கிரதுங்கிறது யாகங்கள்ல வேள்விகள்ல ஒரு வகை. நான் தான் வேள்வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒன்று அகம் யஜ்ஞக, நான் தான் யஜ்ஞமும். அப்ப கிரதுவுக்கு யஜ்ஞத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ரௌத்த கர்மத்துக்கு, அதாவது வைதிக யஜ்ஞத்துக்கு கிரதுன்னு பேர், ஸ்மார்த்த யஜ்ஞத்துக்கு யஜ்ஞம்னு பேர். தமிழ்ல குழப்பாம சொல்றதா இருந்தா, வைதிகமான வேள்விக்கு கிரதுன்னு பேரு, ஸ்மார்த்தமான வேள்விக்கு யஜ்ஞம்னு பேர். இதுல பாகவத யஜ்ஞம், பகவத்கீதா யஜ்ஞம், யஜ்ஞங்கள் அப்படியெல்லாம் கூட உண்டு. அங்க நெய் ஹோமம்லாம் இருக்கணும்னு கிடையாது. ஆனால் கிரது அப்படின்னா அங்கே கண்டிப்பா ஹோமகுண்டம், நெய், ஹவிஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நான் தான் கிரது, நான் தான் யஜ்ஞம். ஸ்வதா அகம், நான் தான் ஸ்வதாவும். ஸ்வதா அப்படிங்கிறது நாம தர்ப்பணம் பண்ணும்போது அல்லது அர்ப்பணம் பண்ணும்போது பல விதம் இருக்கு. அதுல பகவானுக்கு அப்படின்னா நம்ம இப்படி போடுவோம், அதாவது நுனி வழியா போகும். பித்ருக்களுக்கு, இறந்தவங்களுக்கு அப்படின்னா இப்படி கொடுப்போம் இல்லையா? அப்புறம் இப்படி கொடுக்குற ஒரு முறையும் இருக்கு. இல்லை, இப்படி போனா ஒரு விதம், இப்படி போனா ஒரு ஆளுக்கு, இப்படி போனா ஒரு ஆளுக்கு. தெய்வங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி நுனி வழியா போகணும், முன்னோர்களுக்கு கொடுக்கும்போது இப்படி இந்த விரல் வலது பக்கம் வழியா போகணும், மற்ற உங்களுக்கு இடது பக்கம் வழியா போகணும். இதுல தெய்வங்களுக்கு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது வழக்கம், பித்ருக்களுக்கு ஸ்வதா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது வழக்கம். இப்படி நிறைய இருக்கு. பிருகதாரண்யக உபனிஷத் மாதிரி இடங்கள்ல கூடுதல் விவரங்கள் இருக்கு. இதனால ஸ்வதா அப்படிங்கிறது பித்திருக்களுக்கு கொடுக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அகம் ஔஷதம். இந்த இடத்துல தைத்திரியோபனிஷத் சொல்லுது, ஓஷதீபியோ அன்னம். தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக. ஆத்மாவிலிருந்து, பகவானிலிருந்து ஆகாசம் வந்தது. ஆகாஷாத் வாயு, ஆகாஷாத் வாயு, வாயோரக்னிஹி, அக்னேராபஹ, அத்ய பிருத்திவி, பிருத்திவ்யாம் ஓஷதயஹ. பூமியிலிருந்து ஓஷதிகள் வருது. தாவரங்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். எல்லா தாவரங்களும் மருந்து தான். ஆனால் பொதுவாக நமக்கு அதிகம் பழக்கம் ஓஷதி, ஔஷதம்னா மருந்து அப்படிங்கிறது நம்ம மனசுல இருக்கு. பொதுவாக ஓஷதிங்கிறது தாவரம் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஓஷதி அப்படிங்கிறதுடைய தத்திதம் தான் ஔஷதம். எப்படி வசுதேவனுடைய தத்திதம் வாசுதேவனோ, ஜனகனுடைய தத்திதம் ஜானகியோ, ஹிந்து உடைய தத்திதம் ஹைந்தவையோ, அந்த மாதிரி தத்தித சப்தம் ஓஷதி, என்னுடைய தத்திதம் ஔஷதம். நான் தான் தாவரங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம். அடுத்தது மந்திரக அகம், நான் தான் மந்திரங்கள். ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் கூட இருக்கு, நாஸ்தி மூலம் அனௌஷதம். ஔஷதம் இல்லாத மூலமே வேறே கிடையாது. நாஸ்தி மந்திரம், அக்ஷரம்,
அமந்திரம் அக்ஷரம் நாஸ்தி, இப்படி அந்த ஸ்லோகம் தொடங்கும். மந்திரம் இல்லாத அக்ஷரமே கிடையாது. நாஸ்தி மூலம் அனௌஷதம், ஔஷதம் இல்லாத வேறே கிடையாது. அயோக்கிய புருஷோ நாஸ்தி, மனிதர்கள்லையும் உதவாக்கிற பிரயோஜனம் இல்லைன்னு யாரும் கிடையாது. பிரயோஜகஸ்தத்ர துர்லபக, பயன்படுத்துகிறவன் தான் வேணும். பயன்படுத்துகிறவனுக்கு விவரம் இருந்தால் அவன் எந்த வேரில் இருந்தும் மருந்து உண்டாக்கிடுவான், எந்த எழுத்தையும் மந்திரமாக மாற்றிடுவான், எந்த ஒரு மனுஷனையும் தகுதியான மனுஷனாக மாற்றிடுவான் அப்படிங்கிறது. அகம் ஏவ ஆஜ்யம், நான் தான் ஆஜ்யமும். ஆஜ்யம்ங்கிறது நாம் வேள்வியில் அர்ப்பணிக்கிற நெய். அதுதான் நான் சாதன பஞ்சம் வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆஜ்ய வீக்ஷணம், பெண்களுக்கு நம்ம மதத்தில் எவ்வளவு பெரிய மரியாதை இருந்ததுன்னா, ஹோமத்துக்கு விடக்கூடிய நெய் விடறதுக்கு முன்னாடி மனைவி பார்த்துருக்கணும். மனைவி பார்த்த பிறகு தான் அது புனிதம் ஆகுது, அதுக்கப்புறம் தான் ஹோமத்தில் விட முடியும். அதனால தான் ராமர், ஆனானப்பட்ட ராமரே யாகம்னா தேவிக்கு, சீதா தேவிக்கு ஒரு சிலையை பண்ணி வச்சுக்கிட்டு தான் பண்ண முடிஞ்சது. ஆம்பளை நான் தனியாக பண்ணிடலான்னா நம்ம சாஸ்திரம் அதுக்கு இடம் கொடுக்காது. கொண்டாட்டி இருந்தால் தான் யாக யஜ்ஞம் பண்ண முடியும், கல்யாணத்துக்கு பிறகு தான் பண்ண முடியும். அதனால தான் பத்னி அப்படிங்கிற வார்த்தை வந்தது. அதுவும் நான் சம்ஸ்கிருத கிளாஸில் என்ன சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த பத்னிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் வந்தது. பத்யுர்னோ யஜ்ஞ சம்யோகே அப்படின்னு அதுக்கு ஒரு சூத்திரமே பாணினியில் இருக்கு. யஜ்ஞத்துக்காக சேர்றதுனால பத்னி அப்படின்ட்டு. யஜ்ஞத்தில் சேருவதனாலேன்னு எடுத்துக்கலாம், யஜ்ஞத்துக்காக சேருவதனாலேன்னு எடுத்துக்கலாம். எப்படியானாலும் பத்தினிங்கிற வார்த்தையே அது யஜ்ஞத்தோடு சம்மந்தப்பட்டு வரும். அதனால தான் சகதர்மிணி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்திக்கலாம். அதனால அகம் ஏவ ஆஜ்யம். ஆஜ்யம் அப்படின்னா நெய்யினுடைய ஒரு பேர். முக்கியமாக அது மனைவி பார்த்த நெய். நெய்யில் 2 விதம் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ யஜ்ஞத்தில் கிரது யஜ்ஞம் 2 இருக்கிற மாதிரி ஆஜ்யம்னு ஒன்று, கிருதம் அப்படின்னு ஒன்று. சூரிய வெளிச்சத்தில் ஊறுக்கிறது ஆஜ்யம், சூட்டில் நெருப்பில் ஊறுக்கிறது கிருதம். அப்படி வித்தியாசம் சொல்லலாம். அப்புறம் அகம் அக்னிஹி, நான் தான் நெருப்பு, அந்த வேள்வி தீ, அதுவும் நான் தான். அகம் ஹுதம், எது கொடுக்கப்படுகிறதோ அதுவும் நான் தான். அதாவது அந்த வேள்வி செயல் அதுவும் நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். அர்த்தம் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கும்பிட்டாலும் ஒன்றை தான் கும்பிட்றான்னு கொஞ்சம் கூட குச்சம் இல்லாம சொல்லுங்க அப்படின்னா, நான் தாண்டா எல்லாவா இருக்கேன், அதனால அவன் என்ன எவ்வளோ கும்பிட்டாலும் என்ன கும்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி பகவான் எல்லாமே நானாக தான் இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கும்பிடலாம். பல வித பேர் வடிவத்தில் பல விதமான முறைகளில் என்ன கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார். இப்போ இதில் அகம், அதில் ஒரு அனுஸ்வாரம் இருக்குது. அந்த அனுஸ்வாரம் அடுத்தது கா வர்றதுனால இங்கா மாறிடும். அடுத்தது கிரதுஹு விசர்க்கம். அடுத்தது வல்லினம் எதுவும் வரல, அப்போ அது இர்ன்னு மாறும். பொதுவாக விசர்க்கம் மாறக்கூடிய முதல் மாற்றம் இர், அப்போ கிரதுர் அப்படின்னு மாறும். அடுத்தது ஆ அந்த இரோட சேர்த்து ராவா மாறி கிரதுர் அகம் அப்படின்னு மாறும். அடுத்தது அகமில் இருக்கக்கூடிய அனுஸ்வாரம் அடுத்தது யா வாரதுனால அந்த யாவை மூக்கால சொல்கிற யாவா மாற்றும். அப்போ அகஞக அப்படின்னு வரும். அந்த இடத்துல நம்ம மூச்சு வாங்குறதா இருந்தால் யஜ்ஞக அப்படியே சொல்ல போகிறோம். இல்லை சேர்த்து சொல்கிறதா இருந்தால் விசர்க்கம் இருக்குது, அடுத்தது இஸ் வந்திருக்கு. அப்போ விசர்க்கம் எப்படி மாறும்? இஸ் அப்படின்னு மாறிடும். அப்போ யஜ்ஞஸ்வதா அப்படின்னு மாறும். அடுத்தது ஸ்வதா அகம் சேரும்போது ஸ்வதாகம், அகம் அகம் சேரும்போது அகமகம், அகம் ஔஷதம் சேரும்போது அகமௌஷதம். அடுத்தது மந்திரக அகம், அக விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது வல்லினம் வரல, அப்போ என்னமா மாறும்? ஓ அப்படின்னு மாறும். நமோ நாராயணாய மாதிரி. அப்போ மந்திரோகம். அடுத்தது அகம் அகம் சேரும்போது அகமகம். அடுத்தது அகம் ஏவ சேரும்போது அகமேவ.
ஏவ ஆஜ்யம் சேரும்போது ஏவாஜ்யம். அடுத்தது ஆஜ்யம் அகம் சேரும்போது ஆஜ்யமகம். அகம் அக்னிகி சேரும்போது அகம் அக்னிகி. அகம் அக்னிகி விசர்க்கம். அடுத்தது வள்ளி நம்பர்ல. அப்போ அந்த விசர்க்கம் இர்ரா மாறும். அப்போ அந்த இர்ரும் ஆவும் சேர்ந்து ராவா மாறும். அக்னி ரகம். இதில் நாம் சேர்த்து படிக்கிறதா இருந்தால் சம்ஸ்கிருதத்தில் இது வரைக்கும் ஒரே வார்த்தை மந்த்ரோகமகமே வாஜ்யமகம் அக்னிரகம் வரைக்கும் ஒரே வார்த்தை. ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனி வார்த்தைகள் தான், சேர்த்து எழுத முடிஞ்சதுனால சேர்த்து எழுதியிருக்காங்க. அகம். அடுத்தது பூதம். ஆதிசங்கருடைய சிஷ்யர். ஏதோ ஒரு கிளாஸில் சொன்னேன், இந்த வரி சொல்லலை. அந்த ஆதிசங்கரை பற்றி சொல்லும்போது சாதன பஞ்சம் கிளாஸில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அவர் வந்து தோட்டகம் அப்படின்னு ஒரு மீட்டரில் பாட்டு எழுதினார். அதனால் அது பாட்டுக்கே பேர் தோட்டக்காஷ்டகம். இப்படி காயத்ரி சந்தஸில் இருக்கிறதுனால காயத்ரி மந்திரம் சொல்கிறது மாதிரி தோட்டக்காஷ்டகம்னு பேர். அவரையும் தோட்டக்கா ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு இயற்பெயர் வேற. அவர் எழுதினது வந்து விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே. இவ்வளவு ஒரே வார்த்தை, ஒரு பாட்டில் ஒரு வரியும் ஒரே வார்த்தை அப்படி எழுதியிருந்தார். பின்ன அதை ஏதோ ஒரு கருங்கல் இந்து வித்யாலய பிரின்சிபல் ஃபோன்லேருந்து நினைக்கிறேன், அது இப்படி ஒரு மியூசிக்கில் பாடிட்டாங்க. விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே. அந்த மாதிரி ராகத்துலேயும் அதை அவங்க இப்போ மியூசிக்கோட வச்சுருந்தாங்க. சரி, எப்படியானாலும் நமக்கு இங்கே இது இவ்வளவும் சேர்ந்து சம்ஸ்கிருதத்தில் ஒரே வார்த்தையை எழுத முடிஞ்சதுனால எழுதியிருக்காங்க. அங்கே நான் சொன்ன வார்த்தை வந்து அது ஒரே காம்பவுண்ட். அங்கே வந்து இதை மாதிரி பிரிக்கலாம் முடியாது, இங்கே இது பிரிக்க முடியும். ஆனால் நம்ம இங்கே பிரிக்க போகிறோம் மந்த்ரோகமகமே வாஜ்யம். அங்கே நம்ம பிரிச்சுருவோம் தனியாக பிரித்து படிக்கும்போது. இப்போ ஸ்லோகம். அகம் க்ரதுரகம் அகங்க்ரதுரஹை யஜ்ஞஹ அகங்க்ரதுரஹை யஜ்ஞஹ ஸ்வதாஹமஹமௌஷதம் ஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜ்யம் மந்த்ரோஹமஹமேவாஜ்யம் அஹமக்னிரஹங்குதம் அஹமக்னிரஹங்குதம். இந்த இடத்துல அந்த குதம் வந்து தொண்டையிலேருந்து சொல்றது, அதனால அந்த அகம் கூட இங்கா மாற்றி சொல்லலாம், தப்பில்லை. இப்போ சேர்த்து படித்தா அகங்க்ரதுரஹை யஜ்ஞஸ்வதாஹமஹமௌஷதம். அந்த இடத்துல நடுவில் யஜ்ஞஸ்ன்னு பாம்பு சொல்கிற மாதிரி சின்ன சத்தம் வந்தால் நம்ம கரெக்டாக சொல்கிறோம் விசர்க்கத்தை அப்படின்னு தெரியும். அகம் க்ரதுரஹை யஜ்ஞஸ்வதாஹமஹமௌஷதம் மந்த்ரோஹமஹமேவாஜ்யமஹம் அக்னிரஹங்குதம். மந்த்ரோஹமஹமேவாஜ்யமஹமக்னிரஹங்குதம். என்ன